ஹாய் ஸ்ரீராம். ஹாய் ஸ்ரீ. எப்படி சூப்பர் கிராண்ட் வீக்கெண்ட் ரெடி ஆயிட்டீங்களா? சூப்பர் ரெடி. நாளைக்கு ஸ்கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம். ஓகே பர்ஃபெக்ட் கோஇன்சிடென்ஸ். சூரசம்ஹாரம். ஏன்னா அவங்க சூரர்கள் தான். ஆமா, அவங்கள நம்ம போட்டு வதைக்கிறோம் நாளைக்கு. ஆமா, நாளைக்கு சூரசம்ஹாரம் எங்க கோயில்ல. முதல்ல போய் அதை பார்த்துட்டு அவங்கள சம்ஹாரம் பண்ணணும். வெரி நைஸ் வெரி நைஸ். ஒரு நிமிஷம் நான் இந்த இதுல ப்ரொஃபைல்ல போட்டுடுறேன். நம்ம மலை வந்துட்டாரு. ஹலோ மலை, வணக்கம். வணக்கம் 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 ஜம்முன்னு ஸ்ரீ. வந்திருக்கீங்க. வணக்கம் ஸ்ரீராம். வணக்கம் மலை. பயங்கரமா இருக்கு. வணக்கம். சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு பேக்ரவுண்ட்லாம். பேக்ரவுண்டா? ஆமா ஓகே ஃபைனல்ஸ் வந்துட்டோம்ல. பேக்ரவுண்ட் அடுத்தது ஜெயிச்ச பேக்ரவுண்ட் தான் நம்ம எல்லாரும் வைக்கணும். அடுத்த வாட்டி வீடியோல வரும்போது அடுத்த வாட்டி வெச்சுறோம். Okay, so I have shared the video. I mean, we've just gone live. If people are joining in, நம்ம அவங்களுக்கு லிங்க் அனுப்பலாம். But we can get started with the preview. நான் என்னோட டைம்லைன்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். So we can get started with the preview. I see 2 people on the live. So if you are interested in joining us in the panel here, so let me know. Ping பண்ணுங்க என்ன, the direct message பண்ணுங்க Facebookல. I will be able to include you. I'll be able to give you the link where you can join us. Sari, let's get started. Big final. Excited, Sriram? How is the mood? Yeah. Very excited. Very excited. நீங்க எதிர்பார்த்ததானா? First of all, let me ask, did you predict an India-Australia final at the start? I did not. I was thinking it would be India-New Zealand final. Okay. But அதான் நியூசிலாந்து அதாவது 4 டீம் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன உடனே தெரிஞ்சிருச்சு எனக்கு நம்ம குவாலிஃபை ஆயிடுவோம். அதே மாதிரி ஆஸ்திரேலியா அங்கே குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம இன்ஃபேக்ட் ப்ரெடிக்ட் பண்ணதுதான் லாஸ்ட் வீக். இதை ப்ரெடிக்ட் பண்ணதுதான் நம்ம. Yeah, I also predicted an India versus Australia final தான். Though England and South Africa நம்ம எல்லாருமே pretty much predict பண்ணியிருந்தோம். அந்த டாப் 4 பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதில் பயங்கரமான ஃப்ளாப் ஷோ இங்கிலாந்து தான். அண்ட் நியூசிலாந்து, த ஒன்லி ரீசன் வை வி ஆல் டிஸ்கவுண்டட் வாஸ் கேன் வில்லியம்சனோட இன்ஜுரி. என்ன அளவுக்கு ஃபிட்டாக இருப்பான் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு தான் வி டிஸ்கவுண்டட். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தே ஃபவுண்ட் அ நியூ ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா. சாரி, வேற என்ன, ரச்சின் ரவீந்திர ஜடேஜானே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ரச்சின் ரவீந்திரா. ஸோ அவன் கலக்கிட்டான். வில்லியம்சனோட ஆப்சன்ஸ் பாதி மேட்ச்ல அவன் கவர் பண்ணிட்டான். டேரல் மிச்சல் சான்ஸே இல்லை. டேரல் மிச்சல் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வாஸ் கன்சிஸ்டன்ட். ஐ ஹாவ் ஃபியூ ஃபோக்ஸ் இன் த பேக்ரவுண்ட். தர்ஷன் இஸ் ஆல்சோ ஹியர். ஸோ தர்ஷன், வெல்கம். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை ஆட் பண்றேன். வி ஜஸ்ட் காட் ஸ்டார்டட். ஸோ Sriram, Ahmedabad, a different pitch. Do you think it is going to be a similar wicket like the Chennai one, or it might be a more batting friendly wicket? இல்ல, சென்னை அளவுக்கு ஸ்பின் எடுக்காது. பட் ஆனஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா விளையாடுறத சென்னையிலயும் நிறைய ஸ்பின் எடுக்கல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் எடுத்தது, செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுக்கல. ஆக்சுவலி எடுக்கல. பட் when the pitch was dry, கொஞ்சம் நல்லாவே ஸ்பின் எடுத்தது. யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்ட் இன்னிங்ல தான் ஸ்பின் எடுக்கணும்னு சொல்லுவோம். கரெக்ட். அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. ஸோ எனிவேஸ், இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐபிஎல் ஃபைனல் இங்க பார்த்திருக்கோம். ஹே ரகு, சூப்பர். யா, ஐபிஎல் ஃபைனல் பார்த்திருக்கோம். யா, அப்புறம் இந்த வேர்ல்ட் கப் மேட்சஸ்லாம் இதுல பார்த்திருக்கோம். இது ஃப்ரெஷ் பிட்ச் கொடுத்தாங்கன்னா அது ஐபிஎல் ஃபைனல் மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். இட் வில் பி a little bit high scoring. ஏன்னா ஐபிஎல் ஃபைனல் 170 ரன் எடுத்தாங்க அவங்க. இட் வாஸ் நாட் பார் ஸ்கோர் கிடையாது. பார் ஸ்கோர் 150 160 இருக்கும்னு நினைச்சோம் நம்ம. 177 எடுத்தாங்க. ஐபிஎல் ஃபைனல், the only reason why I am kind of thinking this might not be that batting friendly like IPL final. எதனால அப்படின்னா, ஐபிஎல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா only for the knockouts they came to Ahmedabad. அது வரைக்கும் பிட்ச் கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா தான் இருந்தது. pretty much. இல்லையா, அகமதாபாத்தோட லோக்கல் கேம்ஸ், சாரி குஜராத்தோட லோக்கல் கேம்ஸ்லாம் அங்கதானே ஆடினாங்க. கரெக்ட். ஆமா. ஓகே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ஸ்பின் ரொம்ப எடுக்காது. பட் bowlersக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். ஜீரோ ஹெல்ப் பேட்டிங் சர்ஃபேஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது ஈவன்லி பாய்ஸ்டா இருக்கு இந்த கேம் ஃப்ரம் பேட்டிங் அண்ட் bowlingலன்னு சொல்றேன் நான்.
மலை Not எனி between India and Australia. கரெக்ட். மலை நீங்க என்ன நினைக்கிறீங்க? From the games that we have seen in Ahmedabad, I know we have seen some I would not say high scoring encounters in this World Cup. India Pakistan game நம்மள இந்தியாவே ஒரு கேம் ஆடணும் பாகிஸ்தானோட. It was like 191 all out to Pakistan from a good situation, like 155 for 2. They were 190 one all out. ஃபைனல்ஸ்க்கும் பிச் ஸ்விட்சிங்கா அது பாயிண்ட் இருக்கு. அது ரகு. ஸோ த திங் இஸ் யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுமே, அட் த எண்ட் ஆஃப் த டே போத் டீம்ஸ் பிளே இன் த சேம் பிச். இப்போ சுனில் கவாஸ்கர் அந்த ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் கெட்டிங் சோ நெகட்டிவ் அபவுட் திஸ் பிச் ஸ்விட்சிங். யாரும் இன்னொரு காயின் டாஸ் பத்தி இது ஒரு அதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டு ரோஹித் வந்து வேணும்ட்டே வந்து காயினை நல்லா தூரக்க தூக்கி போடுறான். ஸோ தட் த opponent captain cannot even see what came out. He just goes by what the match referee says அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி ஹேட்டர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ ஐ டோன்ட் திங்க் வி ஷுட். இல்ல பிட்ச் எதை செலக்ட் பண்ணாலும் வந்து டீம் வந்து அந்த பிட்சை பொறுத்து தான் செலக்ட் பண்றாங்க. ஸோ both the teams are going to go with either a spinner or a pace bowler or batsman, one more batsman or one less batsman. அது வந்து அதே பிச்சை வச்சுதான் எனக்கு என்னன்னா அதுதான் எனக்கும் காமெடியா இருந்துச்சு. ஏன்னா பாதி இந்தியா விளையாண்டு முடிச்சோன்னா they change the pitch, maybe they roll some other thing on the top of the pitch. அது மாதிரி தான் வருது எல்லா மெசேஜும். ரகு கண்டிப்பா யூஎஸ் பிட்ச் தான் இருக்கும். I have no doubts in that. We are definitely not going to give a Pata wicket to Australia to make 400 or 450. Okay, that's not going to happen. It is definitely going to be a US pitch. But black soil வர அகமதாபாத்ல ஜெனரலா black soil, so it is going to 8 turn but slow turn இருக்கும். I mean bounce will be lower as compared to Mumbai. I mean the difference between black soil and red soil, just for the viewers who are watching la, red soil வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு bounce ஜாஸ்தி இருக்கும் and black soil is slightly even more harder and bounce வந்து லெஸ்ஸா இருக்கும். but it will 8 turn slow turn இருக்கும். I mean ஒரு மாதிரி மும்பை மாதிரி ஒரு ஷார்ப் டர்ன் இருக்காது. மும்பையில் வந்து when it starts spinning நல்லா ஷார்ப்பாக இருக்கும். பட் இங்கே அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ப் டர்ன் இருக்காது. தட்ஸ் வேர் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் லைக் ரவீந்திர ஜடேஜா வில் ரியலி கம் இன் டு பிளே. ஏன்னா வந்து அவன் ஒரு காயின் அந்த பிச்சில் வச்ச மாதிரி அதே ஸ்பாட்லேயே ஒரு 6 பால் போட்டுனே இருப்பான். திடீர்னு ஒரு பால் வந்து இட் வில் ஸ்லைட் இன், இட் வில் சடன்லி டர்ன் அ லிட்டில் பிட். ஸோ ஜடேஜா மைட் பி அ கிரேட் ப்ராஸ்பெக்ட் இன் திஸ் பிச். ஆஸ்திரேலியா கிட்ட அதை மாதிரி போலர்ஸ் கிடையாது. தே ஹாவ் மேக்ஸ்வெல் அண்ட் ஐ திங்க் லாஸ்ட் கேம் வந்து இவன் bowling போட ஆரம்பிச்சிருக்கேன். யாரு Travis Head also got some wickets, couple of wickets, but I don't think their spin attack is as dangerous as Indian attack. இல்லையா ஸ்ரீராம்? கிடையவே கிடையாது. அதுதான் ஒன் ஆஃப் த கீ ஸ்ட்ராட்டஜிஸ். அவங்களோட 5th bowler நல்லா அட்டாக் பண்ணணும். ஏன்னா அவங்க 3 ஃபாஸ்ட் bowlers. ஜாம்பா ஓகே, ஜாம்பா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்ல, ஐ மீன் இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ 5th bowler டெஃபினட்டா டார்கெட் பண்ணோம். யார் போட்டாலும், அது மிச்சல் போட்டாலும் சரி, டிராவிஸ் ஹெட் போட்டாலும் சரி, இல்லனா இந்த ஸ்டாய்னஸ் ஆர் கேமரூன் கிரீன் யாராவது எடுக்க மாட்டாங்க டீம்ல. இப்போ ஐ டோன்ட் திங்க் தே வில். சோ லெட்ஸ் டாக் அபௌட், ஐ திங்க் சின்ஸ் யூ brought it up, let's talk about will there be any change to Australia's playing 11 from the previous game? என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா they bank on experience and wanting to stay in the wicket. And that அதை வச்சு தான் ஜெயிச்சாங்க அவங்க சவுத் ஆப்பிரிக்கா கேம். ஐ மீன் ஸ்டீவ் ஸ்மித் வந்து கொஞ்ச நேரம் வந்து அவங்கள கடி போட்டு மெதுவா 60 பால்ல 30 ரன் எடுத்தா கூட நல்ல நிறுத்தி விளையாடி தைரியம் கொடுத்தது ஸ்டீவ் ஸ்மித் தான் அந்த கேம்ல. கரெக்ட். பட் என்னவோ ஒரு ஐ மீன் இந்த பிக் ஃபைனல்ஸ்ல somehow I mean they won't make any changes to the previous 11 at all, though there is talk outside that Labuschagne உட்காந்து வச்சுட்டு they might go for another seamer. ஏன்னா இந்தியா வந்து ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. Probably from some seam bowling all rounder would be a good add on for Labuschagne. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ஆர் கிரீன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி பேச்சு இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் they will do that. I don't think ஏன்னா அவங்களுக்கு they want that middle order stability கொஞ்சம் ஸ்டீவன் ஸ்மித் and Labuschagne. If at all they lose those 3 wickets at the top, ஏன்னா ஹெட் வார்னர் மார்ஷ் எல்லாமே they are going to go bang bang. So you might be either it might be either 100 for no loss or 20 for 3 இப்படி ஒண்ணா போகலாம் இல்லையா? மியூட்ல இருக்கீங்க ஸ்ரீராம். இல்ல நீங்க 20 for 3 சொன்னோனே தான் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்னு தோணுச்சு.
why open with Siraj? ஷமியை வச்சே ஓபன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த கேமுக்கு மாத்துவாங்கன்னு எனக்கு தோணல. I have once சிராஜ் டீம்ல இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல. நியூ பால்ல ஒரு எண்ட்ல பும்ரா இன்னொரு எண்ட்ல ஷமி. பிகாஸ் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு விளையாடுறதுக்கு ஷமி ரவுண்ட் தி விக்கெட்ஸ் போட்டானா பிரமாதமா இருக்கும் வித் நியூ பால். ஐ அக்ரி. அண்ட் டேவிட் வார்னர் வந்து நிறைய வாட்டி ஷமி வந்து எடுத்திருக்கான். ஐ மீன் ஏர்லி ஆன் டேவிட் வார்னரோட பன்னி ஆக்சுவலி வந்து ஐ மீன் ஷமி வந்து. ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் பாயிண்ட். பட் ஹே வெல்கம் கைஸ். நாகு வெல்கம் டு தி ஷோ. கண்டிப்பா டைம் இருந்தா வீடியோல ஜாயின் பண்ணுங்க. பட் நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து பர்ஃபெக்ட். ஏன்னா வந்து ஷமி இருந்தானா he is like a dangerous customer for David Warner early on எடுக்கிறதுக்கு. I don't want David Warner to face like 4 or 5 overs and get settled by the time Shami. That's the big mistake South Africa did actually. South Africa வந்து ஸ்பின்னர்ஸ் ரொம்ப மெதுவா எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்குள்ள அவனுங்க வந்து 100 ரன் எடுத்துட்டானுங்க. மலை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? Do you agree with what Sriram is saying to have Shami bowl with the new ball along with Bumrah? ஆமாமா. இல்ல I think Siraj is taking wickets sometimes. Even though he's leaking runs, sometimes he takes wickets in the first few overs. அதனால வந்து நம்ம I don't think they will change that pattern. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். Maybe 1 or 2 overs நிச்சயமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து they might go back to Shami. But இனிஷியலா சில மேட்சஸ்ல வந்து Siraj has broken the partnerships அப்படிங்கிறதுனால probably they will keep it to the same lineup, same order. So we have யாரோ ஒருத்தர் ஆஸ்திரேலியன் ஜெர்சில ஜாயின் பண்ணிருக்காரு அகமதாபாத்ல இருந்து. லைவா ஜாயின் பண்ணேன். பேரோட தான் ஜாயின் பண்ணேன். இந்தியா ஜெர்சி துவைக்க போட்டுருக்கேன். இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் கெட்டிங் ரெடி. அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் இந்த 10 நிமிஷத்துல இந்தியா ஆயிடுவாரு. போட்டு வராதீங்க ஐயா. 10 நிமிஷத்துல இந்தியன் ஆயிடுவாரு. இல்ல நான் ரெடியா இருக்கேன். இந்தியன் ஜெர்சி இஸ் கெட்டிங் ரெடி. அதை அயர்ன் பண்ணணும். அதுக்காக எங்க கொண்டு வந்துட்டு இது சும்மா ஒரு வேணுட்டே தான் போட்டுட்டு வந்தேன். இது வந்து சும்மா இன்னைக்கான அவங்க ஜாலியா இருந்துட்டு போனோம். நாளைக்கு தான் அவங்க கஷ்டப்பட போறாங்க. சோ அதனால ஆமாமா இன்னைக்கு போடலாம், தப்பு இல்ல. இன்னைக்கு வேணா போட்டுக்கோங்க மஞ்சள் சட்டை. நாளைக்கு வந்து ப்ளூ சட்டை தான். Ahmedabad all settled. Excited to watch the game. Yeah, just came to my friend's place. Accommodation is going horribly high price. I mean, like it's going in 1.5 lakhs, 2 lakhs there. So just tagged along with a classmate of mine and his family, and me and Pavitra have come. Both my dad daughter duo is like doing this trip. Excellent. I mean, the airport layering in only you could feel that vibes like the fan board. Other than sort of I mean, it's very well done. And I think I'm looking forward to the drone show and all this laser shows and air shows and all. The schedule there's so much schedule actually. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு ஸ்ரீ. ஐ மீன் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. இந்த நான் இது வரையும் போன எல்லாமே 35,000 50,000 தான் மேக்ஸிமம். Just a second Malo. So Sriram and Malay, now a couple of minutes I'm going to have you guys in the background so that I can pull in. No problem. எல்லாரும் போடுவாங்க. Yeah. We are more inclusive. Okay. Yeah. Sure. So நான் வந்து உங்களை பேக் ஸ்டேஜ்ல வச்சுக்கிறேன் மலை அண்ட் ஸ்ரீராம். ஓகே. ஜஸ்ட் ஃபார் a few minutes. Thank you. இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அதுக்குன்னு கிளம்பி நீங்க பாட்டுக்கு சாப்பிட டின்னர் கிட்ட சாப்பிட போயிட போறீங்க. Hi Darshan, how are you? Hey Darshan, are you able to hear me? Doing good. நீங்க எப்படி இருக்கீங்க? Good. Doing good. சரி Malo, so இப்போதான் நான் ஸ்ரீராம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். Sriram was making a wonderful suggestion. I see Nagu also is pretty much acknowledging what Sriram just said. So Shami with the new ball is a good idea. And he's also asking, will Ash come in as a surprise package? What Sriram was saying is, Shami வந்து ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது? ஏன்னா டேவிட் வார்னருக்கு வந்து he has been one of the tormentors for David Warner in the recent times. So Sirajoட Shami might be more dangerous for Warner அப்படின்னு Sriram feel பண்றாரு. Nagu is also agreeing to that. I don't think the think tank will do that. தோன்றது ஸ்ரீ. I mean, எனக்கு இன்னும் சிராஜ் இருக்கிறதே அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லுக்காக தான். They are looking at Shami as the one change bowler தான். Maybe they might bring him earlier. The 7th ஓவருக்கு முன்னாடி கொண்டு வர மாட்டாங்கங்கறதா என்னோட ஃபீலிங். First 2 overs வந்து பும்ரா and சிராஜ் தான் போடுவாங்கங்கறதா என்னோட இது. Unless they go for Ash for சிராஜ் போனாதான் உண்டே தவிர. Actually, yeah, Nagu is also making the same point. Yeah, see, if I am the Australian captain or if I am David Warner or
Travis Head. I will be more worried to be facing Ashwin at the top of my அப்ப சான்ஸ் இருக்கு. If they do the change of Ashwin inside the 11 and instead of Siraj தான் பண்ணனும். ஏனா வந்து இல்லனா பேட்டிங் ரொம்ப சொல்றோம். கூட ஓகே தான். I will open with Bumrah and Ashwin. Why Siraj? Ashwin also. And Ashwin gives you that number 8 batting option also, which is very crucial in this game. இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பேங் போணும்னா கூட you have that insurance at number 8 Ashwin இருந்தானா உங்களுக்கு. So I don't know. I mean, Chennai matchல கூட ஆஸ்திரேலியா மேட்சோட Ashwin bowled well and he was brought in mainly for them on the turning wicket. இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணனும்னு சொல்றச்சே all the more we can try that, but knowing the team composition yeah correct. பட் எனக்கு என்ன கேட்டா அஸ்வின் நீங்க வந்து மிடில் ஓவர் ஸ்பின்னரா பார்க்க தேவையில்ல. he can bowl in power play. He can do the power play. He can do it in all phases of the match. He can bowl in power play. What do you think, Darshan? Darshan, is there a delay in you about Shami bowling in the power play? Yeah, about Ashwin replacing Siraj. No, I'm able to hear you. Probably you're having Ashwin replacing Siraj would be a good option actually, because it only spin friendly track. Okay. Okay, are you able to hear me now? Yeah, I can hear you, but there is some delay from your side. Okay. I think spin friendly track nala I think there's a bad network. Darshan, I'll add you again. உங்க கிட்ட இருந்து ஒரு I think there is some delay. Hello. Try to rejoin if possible, Darshan. Yeah, try to rejoin if possible. Okay. Yeah. Let me add Sriram back in. So Sriram, so Nagu is also saying the same thing. Vignesh and Nagu both are pretty much saying like same combination தான் ஆடுவாங்க. பட் அஸ்வின் ஆடணுன்றது நம்மளோட இது வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயர் ஆடணுன்ற ஒரு இதில் சொல்லலை. பட் இன் ஜென்ரல் டேர்ம்ஸ் வாட் ஐம் திங்கிங் இஸ் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ஆஸ்திரேலியா வந்து சிராஜோட அஸ்வின் வந்து இஸ் மோர் டேஞ்சரஸ் இஸ் வாட் ஐ திங்க். Plus he gives that extra insurance in the number 8, but I don't see Indian team making any changes. இதெல்லாம் ifs and buts தான், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? மியூட்ல இருக்கீங்க ஸ்ரீ. another point என்னன்னா, இது ரெண்டு நியூ பால்ல விளையாடுறோம். அதுல விளையாடுறதே அதுவும் பவர் பிளேல இருக்கிறப்போ ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் ஒண்டி வச்சுன்னு விளையாடுறது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி. ஏன்னா it is a big risk, but நான் வந்து நீங்க சொல்றத fully agree பண்றேன். we have to play our 5 best bowlers, whether they are pacers, spinners எல்லாம் அதுக்கு அப்புறமா பேத்திக்கணும். 5 best bowlers முதல்ல யோசிச்சுக்கணும். கரெக்ட், அதான் சொல்றேன். நாகும் அதே தான் சொல்றாரு. so bigger ground, it's a bigger ground. ஆமா, and ash is more வேல்யூன்னு பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிட்ச்ல where it's not going to assist fast bowling, it's going to be really dry wicket. And against two top order Australian batters who are very dangerous. And the first 4-5 over நீங்க பேஸ் சரியா லென்த் அண்ட் லைன் செட்டில் ஆகல, சிராஜ் எல்லாம் போட்டு அடிச்சிருவாங்க. they might be targeting Siraj also actually. correct. honestly இப்போ லாஸ்ட் கேமே பார்த்துருப்பாங்க. லாஸ்ட் கேம் வந்து நியூசிலாந்து டார்கெட்டட் சிராஜ். அத மாதிரி வந்து they would definitely target Siraj to start with. so I would say it's a weak option going in with Siraj. அஸ்வின் போனாதான் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நமக்கு. அதுவும் இது வந்து வேணும்ட்டே அஸ்வினை பதுக்கி வைக்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். இது மேட்சுமே எக்ஸ்போஸ் பண்ணாம, அனலிஸ்ட்க்கு கண்ணில் பட விடாம, so they would have just hidden him purposefully also. finals வந்தா பாத்துக்கலாம் கூட. I do feel that there is a very good chance, and if at all he comes in, it has to be for Siraj and not for Sky or anybody else. They shouldn't go for 6th bowler அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா. ஏன்னா ஒரே ஒரு டவுட் என்னன்னா, டெத்ல யார் போடுவாங்க அப்படின்றது. டெத் ஓகே, கடைசி 4 ஓவர் வந்து பும்ராக்கும் ஷமிக்கும் வச்சுக்கோங்க. 46 to 50. பும்ராக்கு ஒரு 3 ஓவர் வச்சுக்கலாம், ஷமிக்கு ஒரு 2 ஓவர் வச்சுக்கலாம். மற்றபடி யூ கேன் ரொட்டேட் யுவர் ஸ்பின்னர்ஸ் த ரிமைனிங் ஓவர்ஸ், அண்ட் அஸ்வின் கேன் வெரி வெல் போல் இன் பவர் பிளேஸ். ஒன் சேஞ்சா வந்து ஷமி கொண்டுலாம் ஒரு 2 ஓவர் பார்க்கலாம். ஒருவேளை அஸ்வினால விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல வார்னர் அப்படின்னா, தென் பிரிங் இன் ஷமி. ரைட்? yeah, that's a good option. That's a great suggestion. நான் வந்து டீம்ல சேஞ்ச் பண்ணாத பட்சத்துல சிராஜுக்கு பதிலா ஷமி கேன் ஓபன் த bowling நான் சொன்னேன்.
சேஞ்ச் பண்ற பட்சத்துல ஆப்வியஸ்லி அஸ்வின் வந்தானா நீங்க சொல்ற சஜஷன் நல்லா இருக்கு. இல்ல இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப நம்பர் 8ல ஆல்சோ யூ கெட் பேட்டிங் ஆப்ஷன். இல்லனா யூ கோ வித் 7 பேட்டிங் ஆப்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. யூ நெவர் நோ இஃப் யூ லூஸ் early wickets, அப்புறம் நம்ம ஐயோ பின்னாடி விக்கெட் இல்லையேன்னு பார்த்து ஆடணும். இது வந்து அஸ்வின் இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் தான் ஆக்சுவலி பேட்டிங் வைஸ் கூட. Exactly. I do second the thought and then ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அஸ்வின் இல்லாம சிராஜோட தான் போகணும்னா தென் ஆல்சோ ஐ ஃபீல் தட் ஒரு 5th ஓவர்ல தான் கொண்டு வருவாங்க தவிர அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சிராஜ் தான் போட விடுவாங்கங்கறதா என்னோட நியூ பால் வச்சு அந்த 4 ஓவர் இவங்க தான் போடுவாங்க. 5th or 6th ஓவர் தான் மேபி earliest Shami can come is instead of Siraj in the 6th over. Overall innings or 6th overல தான் வருவாங்க. சிராஜ் 11ல இருந்தானா absolutely he will bowl the second over. There is no doubt about it. I don't think they will go with Shami. Shami one change தான் போடுவான் unfortunately, but I am just thinking இது ஒரு சர்ப்ரைஸா கூட இருக்கலாம் catching the Australians, because knowing what Australians would be thinking, they would be more worried if Ashwin is going to play than Siraj. அவங்களுக்கு இன்னும் ஸ்பின் விளையாடவே தெரியல அவங்களுக்கு. மகாராஜ் எல்லாத்தையுமே தடவினாங்க. So they were all, I mean they don't know how to play spin. This middle order of Australia doesn't know how to play spin. I think that will be a good move to have 3 spinners. நாகேஷ் actually பும்ரா ஆஷ் சொல்றீங்க, சிராஜ் வந்து நாங்க போன ஷோல தான் பேசிட்டு இருந்தோம், மட்டமான ஃபீல்டர் வந்து சிராஜ் தான் இந்த 11லயே. இன்ஃபேக்ட் ரீப்ளேசிங் ஹிம் வித் அஸ்வின் இஸ் ஈவன் பெட்டர். யூ வில் கெட் a better exactly feeling. Yeah, in fact in the tournamentலயே one of the worst fielders across all the teams சிராஜ் தான். அதுக்கு இப்ப அஸ்வினும் poor fielder தான், ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஃபீல்டிங்ல. பட் ஓகேங்க, அஸ்வின் வந்து அட்லீஸ்ட் இந்த மாதிரி கோல் விட மாட்டான், கேட்ச் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்ச் எல்லாம் விட மாட்டான். ரைட், he might not run chase down a boundary, ரொம்ப அதுவும் பண்ண முடியாதே தவிர உங்களுக்கு இந்த மாதிரி கை மேல வர கேட்ச் எல்லாம் அஸ்வின் விட்டதே கிடையாது. அம்மி அன்னைக்கு விட்டது could have been very costly. ஆமா, அந்த நியூசிலாந்து கேம்ல ஷம்மி கேட்ச் விட்டது ஆமா அப்பா எனக்கு பயங்கர பயமா இருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் அவ்வளவுதான்டா நினைச்சேன், அதுவும் கேன் வில்லியம்சன் வேற. நாங்க இதுல சைலண்ட் ஆயிட்டோம், ஸ்டேடியம்ல எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அந்த கேட்ச் விட்ட அப்புறம் ஸ்டேடியம்ல வந்து இந்த சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்ட் அங்க இருக்கிறதே ஒரு 12 நியூசிலாந்து பசங்க தான் வந்திருந்தாங்க. அவங்க எங்களோட 10 சீட் தள்ளி தான் உட்கார்ந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரே குஷி ஆயிட்டு, I mean like they were all அப்பதான் கொஞ்சம் they had some moment to cheer about. அப்புறம் உடனே Shami's next spell took it off. I mean like நல்ல கேட்சஸ் வின் மேட்சஸ்ங்கிறது கரெக்ட் தான். இந்த மாதிரி கேட்ச் இப்ப இது கூட பாருங்களேன், ஆஸ்திரேலியா பேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த டிகாக் ஒரு கேட்ச் விட்டான், அது கடைசியில அப்ப 8 விக்கெட் ஆயிடுதுன்னா கூட then also they could have won. They needed only 20 runs. Even then Pat Cummins அப்ப அவுட் ஆயிருந்தானா it would have been a turning point there. So அதனால as you rightly said, Ashwin fielding is bad, but catches wise I think he is a safe pair of hands. வந்திருந்தானா நல்லா இருக்கும், பாப்போம், let's see. பட் வந்து இது நாகும் அதே தான் சொல்றாரு, ஆஸ்திரேலியா போன மேட்ச் ஸ்பின் ஆடினதெல்லாம் வச்சு பார்த்தா யாரு ஆடன் மார்க்ரம்க்குலாம் விக்கெட் கொடுக்குறானுங்க. பவர் பிளேல ஆடன் மார்க்ரம் வந்து போட்டான், விக்கெட் எடுத்தான். இவங்க வந்து யாரு கேஷவ் மகாராஜ், ஷம்சி எல்லாம் நம்ம பசங்க போட்டு பொழப்படான்னு பொழந்தாங்க, அவனுக்குலாம் விக்கெட் கொடுத்தாங்க போன மேட்ச். ஆஸ்திரேலியா தடவை தானே, அதுவும் மேக்ஸ்வெல் பயங்கர நர்வஸ் ஆயிடுறான் ஸ்பின்னு பார்த்தாலே. ஸோ ஐ திங்க் we should definitely attack them with spin, but பாப்போம். சிராஜ் வந்து let's hope that he does well. நாகு சொன்ன மாதிரி he has a confidence of Rohit somehow. So it's ஃபீல்ட் MCG இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அஸ்வின் தான் வின்னிங் ரன்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்தான். அந்த இன்டெலிஜென்ட்டா ஆடி கடைசியில ஈவன் இட் வாஸ் 2 ரன்ஸ்னா கூட he left that wide, and then அந்த இது இருக்கு, ஸ்மார்ட்னஸ் இருக்கு அஸ்வின் வந்து. he always has that smartness of the cricketing brain இருக்கு. So எப்படி போடணும் எப்படி ஆடணும்ங்கறதெல்லாம் இருக்கு. So I think that will be a good all round thing, and I think we should go for, if you have to go closer to the cup, change பண்ணா நல்லா இருக்கும்னு தோன்றது. No, this is a great point that Nagu is talking about based on his observations. He says Rohit Sharma's bowling changes and field placements are spot on. KL வந்து கம்ப்ளீட்டா he is taking care of the net fielding placements. DRS வந்து ஃபுல்லா he takes full authority. Rohit trusts him with the DRS also, and Kohli and Jaddu they know exactly where to go in the field. கீ பொசிஷன்ஸ்ல எப்பயுமே இருக்காங்க, எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பான்ற மாதிரி. ஜட்டுலாம் போன மேட்ச் வந்து எல்லா இடத்துலயும் ஜட்டு தான் இருந்தான் pretty much. So அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்ல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், just to supplement what Nagu said, நம்ம அந்த we should give a hats off to our fielding coach, the திலீப் தான அவர் பேரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, திலீப் வந்து என்ன பண்றாருன்னா வந்து நீங்க மேட்ச்ல பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், வரிசையா வந்து ஒரு 6-7 பேர் வந்து லைன்ல பவுண்டரி லைன்ல ஒரு ஆரஞ்சு சொக்காய் போட்டு நின்று இருக்காங்க. They are just
இப்ப ரன் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பவுண்டரியும் தெரிஞ்சு போயிட்டுனா ஃபீல்டர் ஓடவே மாட்டேங்கிறான். இவங்க தான் பந்து பிடிச்சி தூக்கி போடுறாங்க. தே ஆர் கீப்பிங் தம் ஹைட்ரேட்டட் அண்ட் தே ஆர் டூயிங் இட். நம்ம இல்ல இஸ் டூயிங் இட் டெலிபரேட்லி அண்ட் கிவிங் இமீடியட் அட்வைஸ் டு த ஃபீல்டர்ஸ் இமீடியட்லி. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் திலீப் இஸ் having his own assistant fielding coaches and others across the boundary line. So ball கொஞ்சம் பவுண்டரி தெரிஞ்சாலே இவங்க they are not chasing the ball. So somebody is picking it up, giving it back and then அந்த மாதிரி பண்ணிட்டு so they are preserving the energy. Conserving the energy for so that's a very good strategy. Hats off to him, and medal has also created a huge impact on the people to get that medal. I mean, like அது ஒரு வெறித்தனமா ஃபைட் பண்ணாங்க. ராகுல் பொன்னாடி சொன்னா எனக்கு கூட நான் தான், அப்புறம் ஜடேஜாக்கு போன. I mean, they were all literally taking it as a big thing. So அந்த பாயிண்ட் தான் நம்மளோட வீக்கஸ்ட் லிங்க். அதுல ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் கப்லயே ஐ மீன் டச் வுட் இன்னும் ஒன் மோர் கேம் டு கோ, பட் நம்மளோட ஃபீல்டிங் வந்து ஹாஸ் பீன் தி பெஸ்ட் ஆக்சுவலி இன் பிரிட்டி மச் இன் ரீசெண்ட் இயர்ஸ்ல சொல்லப்போனா கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு ஃபீல்டிங் வந்து நம்மளுது. ஃபைனல்ஸ்ல மட்டும் சொதப்பாம இருக்கணும், பட் we have really done well. Malai, who do you think is he is the key fielder India பொறுத்த வரைக்கும்? I know Jadeja in all positions. Jadeja தவிர வந்து who is your favorite fielder Indian teamல? கோலி தான். கோலி இல்ல, சான்ஸே இல்லல. கோலி and Jadeja தான். They are the ones. And even Shreyas Iyer off late பாத்தீங்கன்னா Shreyas Iyer has contributed a lot off late. And hands off to KL Rahul. I mean, like he's behaved like a professional wicketkeeper. KL Rahul வந்து discount outstanding performance as a wicketkeeper. I mean, Dhoniக்கு அப்புறம் இப்ப I could see that type of win. இந்த மாதிரி கேட்ச் எடுக்கிறதுல இருந்து ஸ்டம்பிங்ல இருந்து the presence of mind, the setting the field எல்லாமே வந்து KL Rahul has been the X factor, not only in the batting, from a wicket keeping point of view. He's like behaving like a professional wicket keeper, not just as a stand-in wicket keeper. Mari theriyave illa. So let's go for predictions. I think நம்ம நிறைய பேசிட்டோம். Let me start with Darshan, who do you think is going to be the star performer? Finally வந்து man of the match யார் வாங்க போறா for India? Okay. Darshan? No, I'm not able to hear you. So could you just repeat it again? No, I was saying like who will be the I'm not able to hear you. Man of the match for India? Who's going to be the man of the match in the finals? Okay, for India. Okay, so man of the match, I think it will be a Virat Kohli, but I believe Sky could also get the man of the match award. Sky, so Sky can perform basically in the situation. I'll go next week. Signal issues are there. I'll finish off and then log off at some time. It is going to be Shubman Gill. Shubman Gill is going to be my man of the match. Our home ground, GT Gujarat Titans, our home ground. You are going to see a classic knock from him tomorrow, and he is going to be the man of the match. Super. எனக்கு வந்து I think it's கோலி ஒரு 100 அடிப்பார்னு நினைக்கிறேன். Maybe he can do a 51st century, and man of the match வந்து could be any of the bowlers, maybe Shami or Bumrah or even Kuldeep Yadav கூட இருக்கலாம். ஏன்னா குல்தீப் ரொம்ப நாளா பெர்ஃபார்ம் பண்ணல. So probably it's his day tomorrow. குல்தீப் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்றதோட குல்தீப் வரைக்கும் போலிங்கே போல, அதுதான் விஷயம். குல்தீப் ஓடுறதுக்குள்ளே இங்க வந்து ஷமி 5 விக்கெட் பொறுக்கிட்டு போயிடுறாரு. இல்ல அது இருந்தாலும் குடுக்குறாங்களே, 8 ஓவர் குடுக்குறாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் அது ஸ்டார்டிங்ல கூட he was doing better, but Nagu, I also agree with you. Nagu, I also think Mohammad Shami will be the man of the match for the finals. So, man of the match is going to be the man of the series. Man of the series Mohammad Shami da. There are no second thought. அது வந்து சான்ஸே இல்ல, நிச்சயமா அவருக்கு தான் கொடுக்க போறாங்க. பட் நாளைக்கு மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து one of the bowler is going to get for sure. அதுதான் என்னோட prediction. சூப்பர். சரி, அதனால நான் சுபன் கில் சொன்னேன். ஏன்னா அது bowling வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிற விக்கெட்ல நல்லா பேட் பண்றதுனால சுபன் கில்லா இருக்கும்ங்கறதா என்னோட prediction. So let's see. ஸ்ரீராம், என்னோட prediction வந்து ஜத்து. சூப்பர். வாவ். ஜத்து is going to be 3 விக்கெட் 35 ரன். மொஹிந்தர் அமர்நாத் மாதிரி. ஜட்டு ஹோம் டவுன் பாய் வர. ஜட்டு பாய் ஃபிங்கர் ஸ்பின் நல்லா இறக்கி 3 விக்கெட் அட்லீஸ்ட் ஒரு 35 ரன் in like 20 balls. 35 ரன் in 20 balls. Man of the match ஜட்டு நாளைக்கு. Bringing back 1983 memories. ஆமா. மொஹிந்தர் அடிச்ச
நம்ம ஆள் ப்ரெடிக்ஷன் பாருங்க. நாகு வந்து 47 இந்தியா will win runs, by 4 47 runs or wickets. 4 wickets. If we bat second, we'll win by 4 wickets. இல்லனா 47 runs ன்னு. சூப்பர் எல்லாரும் சூப்பர். உருட்டுறாங்க, நம்மளும் உருட்டுவோம், அவ்வளவுதான். இல்ல நம்ம கெஸ் பண்ணலாம். I am thinking like actually I think India are going to win the toss, bat first, 320 run. Australia will be short by about 50 runs. 270, 271, they will be all out. That's what I'm thinking. எனக்கு அந்த நியூஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட செமிஃபைனல்ஸ் பார்த்த உடனே ஆஸ்திரேலியாவோட பயம் போயிடுத்து ஸ்ரீ. அது முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பயந்திருந்தேன். செமிஃபைனல்ஸை பார்த்த உடனே கொஞ்சம் பயம் போயிடுது. ஸோ அந்த போலிங்கே அவங்க அவ்வளோ தடவினாங்க. ஸோ அதுக்கு வந்து இது இந்த இந்தியன் போலிங்லாம் வந்து ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போறது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அந்த முதல் மேட்ச்லயும் நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம 2 for 3 இருந்தோம். அதெல்லாம் இந்த வாட்டி ஆகாது. ஸோ அதனால அது எல்லா வாட்டியும் ஆகாது. ஸோ அதனால வந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி த ஃபேவரைட்ஸ். And 1.32 lakh people, including me, are going to matter tomorrow. So we are going to make the difference and see ensure that 130,000 people on the ground, 1.3 billion watching outside overall. So it's going to be a cracker jack தான். நேத்து இன்டர்வியூல சொல்லிட்டாரா, he was saying like what do you feel about the finals ன்னு கேக்கும்போது he was saying like the entire stadium is going to be behind India. So we have to play against India even on the field and outside the field. அது ஆமா. ஆனா one thing for sure, the Australian team, right, they just don't care about this outside noise. For that matter, any Australian team பயங்கர ஒரு ஸ்ட்ராங் என்ன சொல்றது மைண்ட் செட் அவங்களுக்கு. அந்த ஃபைனல்ஸ்னா ஒரு they bring their A game. So கண்டிப்பா it's not going to be easy. So let's talk about our opponents also a little bit, right? Before that, I know Nagu, you made a bold prediction. Raghu, Vignesh and others, whoever is watching, do you guys want to give some bold predictions here? So let's see who makes a really good prediction here. So let's go to Australia straight away, right? ஆஸ்திரேலியாவில் வந்து who are going to be the key? I mean, இந்தியா பொறுத்த வரைக்கும் யாரை வந்து சீக்கிரமா எடுத்தாகணும், பிகாஸ் டேஞ்சர் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க? இவங்க வந்து அடிச்சாங்கன்னா நம்ம இன்னைக்கு கேம் போச்சுரா அப்படின்னு. both openers, I mean Mitchell Marsh and Warner வந்து முதல்ல தூக்கிடணும். டிராவிஸ் ஹெட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து டிராவிஸ் ஹெட் is going to be the main tormentor. எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வந்து அவனை தூக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. And Warner against India also is very good actually. எப்ப பார்த்தாலும் ஒரு 50 அடிக்காம போனதே இல்ல. சோ அதனால Warner and Travis ஹெட் தூக்கிட்டா then actually எல்லாரும் இதாங்க, they also have a கடப்பார பேட்டிங். இல்ல கண்டிப்பா வந்து இப்போ வார்னர் ஏன் நான் வந்து டிராவிஸ் ஹெட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் வார்னர் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ வார்னரோட வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஹி கேன் ஸ்கோர் ரியலி பிக் டேடி ஹண்ட்ரட்ஸ் ஆக்சுவலி. அதுவும் பயங்கரமா மதிக்கிறதே இல்லை எந்த போலருமே, ஸ்பின் ஃபாஸ்ட் எல்லாருமே அடிக்கிறான். டேவிட் வார்னருக்காவது கொஞ்சம் வீக்னஸஸ் இருக்கு. ஐ மீன் நம்ம வந்து வி கேன் எக்ஸ்ப்ளாய்ட் சம் வீக்னஸ். பட் டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன வீக்னஸ்ன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஐபிஎல் ஆடல, பட் அவனுக்கு வந்து ஆல் அரவுண்ட் விக்கெட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். ஷார்ட்டா போட்டாலும் அடிக்கிறான், ஃபுல்லர் லென்த் போட்டாலும் இறங்கி வந்து தூக்கி அடிக்கிறான் ஸ்ட்ரைட்ல. ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பாலர் எல்லாமே நல்லா ஆடுறான் ஆக்சுவலி. அவன் ஒரு மாதிரி பயங்கர டேஞ்சர் ஃபெல்லோ தான். ஸோ ஐ ரியலி ஐ மீன் அதனால தான் எனக்கு இன்னும் கூட வந்து பேக் ஆஃப் மை மைண்டில் வந்து அஸ்வின் எப்படியாவது ஆடுங்கடான்னு தோணினே இருக்கு. சிராஜை வந்து அடிச்சிருவானோன்னு பயமா இருக்கு எனக்கு டிராவிஸ் ஹெட் வந்து. அப்சல்யூட்லி நானும் டிராவிஸ் ஹெட்டை தான் கீ பிளேயரா நினைச்சுட்டு இருக்கேன் ஆஸ்திரேலியன் டீம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸ்வெல் வந்து அவ்வளவு பயம் இல்லை. ஏன்னா மேக்ஸ்வெல் வரப்போ ஜட்டு பொறுக்கிடுவான். ஜட்டு வந்து ஈஸியா பொறுக்கிடுவான், நல்லா போட்டு பொறுக்கிடுவான். ஜட்டு பொறுக்கிடுவான். மேக்ஸ்வெல்லாம் பிரச்சனையே இல்ல. ஜட்டு அண்ட் குல்தீப் ரெண்டு பேருமே ஆட தெரியாது. எனக்கு வந்து ஸ்மித்தும் மேக்ஸ்வெல் ரெண்டு பேருமே கவலை இல்ல. ஸ்மித்தையும் மேக்ஸ்வெல்லையும் ஜட்டுவை கொண்டு வந்துட்டா போறோம். He will take care of them. They are afraid of Jaddu. Definitely, I'll say this boldly. Yeah. Smith வந்து Raghu, Zampa, I know he has been bowling well in the tournament, but pona game he didn't have a great game. Though Australia had a good bowling innings last time, Zampa தான் சம்மடி வாங்கினான் போன மேட்ச் வந்து. And to be fair, செப்பாக்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல Zampa didn't do much. நம்ம வந்து 2 for 3 wickets இருந்திருக்கிறப்போ ஒரு ஸ்பின்னர் லைக் ஜாம்பா வந்து நன்னா போட்டிருக்கணும் கூட. இல்ல ஜாம்பா வந்து நம்ம பசங்க அடிச்சிருவாங்க, அவனுக்கு அந்த பயம் உண்டு ஆக்சுவலி. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் ஸ்ட்ரைட்டா அட்டாக்கிங் போட்டு போயிடுவான்.
ஸ்ரேயஸ் ஐயர் கட்டி கொடுத்துருவான். ஆமாமா. ஸ்ரேயஸ் ஐயர்லாம் கண்டிப்பா கழட்டி குடுத்துருவான். ஸோ ஜாம்பாக்கு அந்த ஒரு பயம் இருக்கும். இந்த ஸ்ரீகாந்த் சொல்ற மாரி கையே வராது, கை இழுத்துக்கும்னுவான்ல அது மாரி. ஆமா. அது மாரி அவனுக்கு வராது. பட் மேக்ஸ்வெல் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட் பவுலர். கொஞ்சம் டேஞ்சரஸ் பவுலர் கூட மேக்ஸ்வெல். சட்டையை மாத்தியாச்சு. ப்ளூ டி-ஷர்ட்ல அவ்வளவுதான், வந்து இனிமே over. ஆஸ்திரேலியா கதம். சூப்பர் சூப்பர். சரி, என்ன தெரியுமா, நான் வந்து இன்னைக்கு போட்டுனேன். அப்புறம் எனக்கு ஒரு சென்டிமெண்டலா இந்த சட்டை போட்டுன்னு வந்தாதான் நம்ம எல்லா மேட்ச் வின் பண்றோம். அதனால வந்து நான் சரி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுப்பானேன்னு சொல்லிட்டு டக்குனு சட்டையை மாத்தின்னு வந்து உட்காந்துட்டேன். அது ஒண்ணு முக்கியமா ஃபார் தோஸ் ஹூ ஆர் வாட்சிங் அண்ட் ஆல்சோ ஃபார் ஆல் ஆஃப் யூ ரைட், நீங்க எந்தெந்த பொசிஷன்ல எங்க இருந்து இந்த மேட்ச் பாத்தீங்களோ, இந்த 10 மேட்ச் இந்தியா ஜெயிச்சது, தயவு செஞ்சு அங்க இருந்தே பாருங்க. ஐநோ மாலோ நீங்க டைரக்டா கிரவுண்ட்ல போய் பாக்குறீங்க. வீட்ல இருந்து பாக்குறவங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஃபேவரட் டி-ஷர்ட் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு ஃபேவரட் சென்டிமெண்ட் இருந்தது, ஃபேவரட் ஸ்பாட் வேர் யூ வாட்ச் த கேம், ப்ளீஸ் டூ கண்டினியூ டு டூ த சேம் திங். டூ நாட் சேஞ்ச் எனிதிங். நான் என்ன கூட வந்து இங்க லோக்கல்ல வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, சேர்ந்து பார்க்கலான்னு. சான்ஸே இல்லை. நான் என்னோட டிவியில என்னோட சேர்ல உட்காந்து தான் பார்ப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்விட்ச் தட் ஜஸ்ட் as a sentiment. அதனால வந்து ஐ வாண்ட் டு வாட்ச் இட் அட் மை பிளேஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இட் டஸ் ஒர்க். எனக்கு ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்க்க போறாரு என்னோட. ஓகே, நான் வந்து என்னோட சீட்ல தான் இருக்க போறேன். another friend from Ahmedabad actually. ஓ தட்ஸ் குட். ஓகே. ஸோ அவன் வந்து பார்க்கறேன்னு இருக்கான். ஸோ 2 பேரும் உட்காந்துட்டு கேமை பார்ப்போம் நல்லா. மலை உங்க ஊர்ல பே ஏரியால வந்து தியேட்டர்ல எல்லாம் மக்கள் வந்து போறாங்க போல இருக்கே பார்க்க. ஆமா அது இங்கதான் நம்ம சினி கிராண்ட்ல தான் போட்டிருக்காங்க. பட் நீங்க போறீங்களா? இல்ல I'm not planning to go. It's ஓகே. late night. அதான் நீங்க சொன்ன மாதிரி சூப்பர்ஸ்டிஷன் தான். சோ அதனால I will follow the same thing. எனக்கு அதே சூப்பர்ஸ்டிஷன். I will wake up little late and I watch the match. So அதுதான் எப்பவுமே பண்றது. So I'll follow the same thing. Okay. History. My daughter has come. She's also going to watch. I'll just introduce her and she will just. Oh, super. It's a live YouTube channel. Hi. Hello. Hi, how are you? Good. Welcome to. Thank you so much. இன்ன அகமதாபாத் அப்பாவும் பொண்ணும் போயாச்சு சூப்பரா கிளம்பி. Of course, yes. Having a lot of fun. That's good. Yes, I said I can't afford to miss the finals, so I said whatever happens, I'm going on for this match. Absolutely, Kana. Super. Very good. Have a great fun time. What is your prediction? Let me ask you. What do you think is going to happen? India da jeka pote. That's we have said. India is gonna win today. I mean, tomorrow. Yeah, sorry. Tomorrow I'm still in the World Cup mode. India will definitely win tomorrow. I mean, that's the hope we are all going with. And we have never had a loss, so I'm sure we are gonna maintain that same streak tomorrow. It is gonna be a tough match, but I'm sure India will kill it. Yeah. It's going to be tough. I mean, Aussies. I mean, நியூசிலாந்து அளவுக்கு கொஞ்சம் மீக்கா வந்து சரண்டர் ஆக மாட்டாங்க. ஆஸ்திரேலியா எல்லாம் வந்து they'll definitely give us a tough fight. அதே மாதிரி ஒரு இன்ச் கொடுத்தா யார்ட் எடுக்கிற டீம் அவங்களுக்கு வந்து we'll have to be very careful. We can't give them an inch. But it all depends on how they pick up tomorrow. I mean, it's going to be a very good game. Like, you know, whoever wins, it's going to be a tough fight for sure. Hey, whoever India wins, but it's going to be a tough fight for sure. And so it will be a good match to watch for sure. That's the expectation you're going with. I'm sure Appa went for semis and they had a treat with Virat's century and his getting his 50th century in the World Cup, right? So I think அந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு வாட்டி இந்த மாதிரி இங்க ஒரு செஞ்சுரி வந்தா நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும் ஆக்சுவலி. ஐ எம் ஆல்சோ ஹோப்பிங் ஃபார் அ விராட் செஞ்சுரி. ஐ எம் a huge விராட் ஃபேன். பட் எனக்கு என்னவோ இந்த கேம் வந்து ரோஹித் சர்மா வந்து இஸ் டியூ ஃபார் அ செஞ்சுரின்னு தோன்றது. ஃபார் ஆல் த ஹார்ட் ஒர்க் தட் ஹி டிட் throughout the series. And Rohit needs a good farewell like this. I mean, the century World Cup முடிச்சா I can wind up his World Cup career. வந்து ஒரு குவிக் ஃபயர் 50 60 அடிச்சிருக்கான் ரோஹித் வந்து. ஃபைனல்ஸ்க்கு வந்து அந்த பிக் செஞ்சுரி வந்து டாடி 100 வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரோஹித் சர்மா வந்து. So okay, thanks Pavitra. Thank you so much. Thanks for joining. Enjoy. Yeah. So Paddy is saying like Aussie will bat first, India will win chasing அப்படினு. Will be low scoring match அப்படினு சொல்றாரு. சூப்பர். சரி பாப்போம். லோ ஸ்கோரிங் கேம் தான் எனக்கும் தோன்றது. ஆனா வந்து 270 280 is what I'm expecting. லோ ஸ்கோரிங்னா ஒரு
222 to 230 ஆறதுக்கு சான்ஸே கிடையாது. இட் மைட் பி 270 280. 300 is low score nowadays. So 300 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பலாம் வந்து 397 அடிச்சா ஹை ஸ்கோரிங் ஆயிடுது. So 300 குள்ள அந்த ஒரு ஃபைனல்ஸ் பிரஷர் இருக்கும் மாலோ. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு எந்த டீமுமே வந்து அந்த அளவுக்கு இதுவா போக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சை அசஸ் பண்ணிட்டு தான் ஆடுவாங்க. பட் நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா செஞ்சுரிலாம் அடிச்சா 300 சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்லயே அவ்வளவு இது பண்ணாங்க. ஜெகதீஷ் இஸ் worried about Aussies dangerous team அப்படின்றாரு. 50-50 கொடுக்குறாரு ஜெகதீஷ் வந்து. ஸோ ஜெகதீஷ் பயப்படாதீங்க. நம்ம வந்து நாளைக்கு நம்ம ஸ்ரீராம் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாரு, சூரசம்ஹாரம் தான் நாளைக்கு ஆஸ்திரேலியா சார். ஸ்கந்த சஷ்டியோட ஃபைனல் டே, சூரசம்ஹாரம் எல்லாம் வந்து கரெக்டா நடக்க போகுது நாளைக்கு. You know what? See, எனக்கு என்ன தோன்றது, it will be a one-sided match னு தோன்றது. India will win it hands down னு தோன்றது. Some, I mean, though I feel Aussie is a great team, acknowledgement, இது நோ ஆன்டி கிளைமேக்ஸ் ஆகி India will win by a huge margin ஒரு மனசுக்குள்ள ஒரு something says. எனக்கு வந்து என்னன்னா வந்துட்டு the only reason why I have so much confidence in this Indian team is man to man comparison எடுத்தீங்கன்னா India has a gun batting lineup and Aussies also have a gun batting lineup. Okay, batting wise they match. Fielding wise probably Australia will take 10 plus 10 than India. Okay, so add 10 runs for Australia there. But bowling wise India have 5 really good bowlers whereas Aussies have weak links in their bowling. So அதனால கண்டிப்பா வந்து I think India will have the slightest edge over Australia in that case. நமக்கான வந்து 6th bowler தான் கிடையாது, ஆஸ்திரேலியாக்கு 5th bowler இல்ல. ஆக்சுவலி யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 5th bowler-க்கே ஃபைட் விட்டுட்டு இருக்காங்க. நமக்கு 5 சாலிட் bowlers இருக்கும், அவங்களுக்கு 4 bowlers தான் இருக்காங்க. அந்த 5வது bowler-க்கு 2 பேர் 3 பேர் போட்டுன்னா பிடிக்கிறாங்க அவங்க. சோ அதனால 4வது bowler போன மேட்ச் அடி வாங்கினானே ஆடம் ஜாப்பாவே is not coming with great confidence. So ஆசிஸ் கொஞ்சம் bowling கேஸ் தான். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லாம் போன வாட்டி நியூசிலாந்து அடிச்ச மாதிரி அடிச்சாங்கன்னா their bowling attack is even bad than New Zealand. 400ல 450 கூட அடிக்கலாம் ஆஸ்திரேலியா bowling அட்டாக்க வந்து. ஸோ பார்ப்போம். ஜெகதீஷ் பயப்படாதீங்க, தூள் கலப்பிடுவோம். ஸோ பேடி சேயிங் லைக் 250 to 280. எஸ், அதுதான் இருக்கும்னு தோன்றது. எனக்கு என்னமோ 300 வரும்னு எனக்கு தோணல. அன்லெஸ் தே கிவ் அ சூப்பர் ஃபிளாட் பிட்ச், ஒரு பயங்கர இதுவா அது இப்படி கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடையாது. எனக்கு என்னவோ யூஸ்ட் பிட்ச் தான் இருக்கும்னு தோணுது. 300 கூட நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்தாதான் வர வாய்ப்பு இருக்கே தவிர ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனதா 280 குள்ள முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பொறுத்தவரையும் if Australia bats first they can't score 300. If we bat first and Rohit clicks na we can touch that mark of 300, which is going to be again 2 செஞ்சுரி இருக்குன்றாரு ஜெகதீஷன் வந்து. ஆஸ்திரேலியா சைடுல இருந்து ஒரு செஞ்சுரி, இந்தியா சைடுல இருந்து ஒரு செஞ்சுரி இருக்குன்றாரு. எனக்கு அந்த செஞ்சுரி வந்து ஸ்மித் அடிச்சா எனக்கு ஓகே, பட் ஐ டோன்ட் வாண்ட் அ டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி ஆர் அ மிச்சல் மார்ஷ் செஞ்சுரி. அந்த 2 செஞ்சுரி அடிச்சா ரைட் ஸ்மித் ஆர் லபுஷேன் மாதிரி யாரான ஒரு செஞ்சுரி அடிச்சு ஆங்கர் நாக் பண்ணிருந்தாங்கன்னா அடிச்சு போடும் பரவாயில்லை. ஐ அம் ஓகே வித் தட். ஐ டோன்ட் வாண்ட் அ மார்ஷ் ஆர் அ டிராவிஸ் ஹெட் செஞ்சுரி. தட் will be more dangerous if they hit century. ஆர் மேக்ஸ்வெல் செஞ்சுரி, அதெல்லாம் தான் கொஞ்சம் டேஞ்சரஸ் செஞ்சுரி. மேக்ஸ்வெல் நாளைக்கு போர்க்கிடுவாங்க பாஸ். அவனோட கோட்டா வேர்ல்ட் கப்புக்கே முடிஞ்சு போச்சு. 200 ரன் அடிச்சான் இல்லையா, அதோட அவனோட கோட்டா ஓவர். Jaddu's time to stand up இப்போ. Yeah, கண்டிப்பா கண்டிப்பா. ஆஸ்திரேலியா பவர் பிளே விக்கெட் யூஸ் பண்ணலனா ஸ்டார்க் கண்டிப்பா ஸ்டார்க் வந்து அடிச்சிடலாம். ஆக்சுவலி ஒரு 2 ஓவர் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் மட்டும் அவனுக்கு விக்கெட் கொடுக்காம ஆடிட்டா ஸ்டார்க் will be erratic. ஆமா, கண்டிப்பா வந்து ரன் கொடுப்பான். he'll be pushing. ரோஹித் சர்மா took off, ரோஹித் and Gill took off போல்ட்டோட ஒன்னும் த்ரெட்டிங் bowler-ஆ தெரியல ஸ்டார்க் இந்த சீரீஸ்ல அட்லீஸ்ட். சூப்பர். சரி, ஓகே. I know we have been having a long discussion. So நாளைக்கு நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட்ல வந்து ஓகே. I think தர்ஷன் you are making a point. சொல்லுங்க தர்ஷன். No. Australia have a good batting lineup until number 10. Even until Zampa they can bat. So we should be careful of that attack basically. If Australia bats second. So that's my point. I know they have a batting but ஒன்றைனா பேட்டிங் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து if quality bowling against எல்லாம் இப்போ வந்து கமின்ஸோ இல்லை ஒரு ஜாம்பாவோ எல்லாம் பெருசாலாம் ரன் அடிச்சது கிடையாது. மினோஸ் கிட்ட எல்லாம் வேணா வந்து they might be
குட். இப்போ ஸ்டார்க்லாமே இப்போ எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குல்தீப் மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலர்லாம் வந்து ஸ்டார்க்கால் ஆட முடியாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தேர் பேட்டிங் இஸ் தட் ஸ்ட்ராங். ஆஃப்டர் நம்பர் 7 they are also weak தான் ஆஸ்திரேலியா. Cummins is supposed to be a great player பேரே தவிர he was just defending. I mean, like he was not scoring at all. Like ரெண்டு மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா he was just doing a sheet anchor role. அடிக்கிற அளவுக்குலாம் இதுவா இல்ல. he didn't sound confident, but for playing a solid defense அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மேட்ச்லாம் ஃபைனல்ஸ் எல்லாம் ஆடினா போறாது. So I think we are better off. And moreover, எதுக்கு டெய்லண்டர் பேட்டிங் பண்ணணும்? when your top order is clicking, that's enough, good enough. டெய்லண்டர் நம்ம 6 பேட்ஸ்மேன் 5 bowler சாலிட், அவ்வளவுதான். ஒரு ஆல்ரவுண்டர். இன்னொரு விஷயம் நம்ம பேசாதது வந்து ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப சுமாரான பேட்டிங். நம்மால் வந்து கேஎல் ராகுல் கலக்கின்னு இருக்கான். கரெக்ட். விக்கெட் கீப்பர் கம்பேரிசன்ல சொல்றீங்க. கரெக்ட். ஆமா, விக்கெட் கீப்பர் ஸ்பாட்ல இருந்து பார்த்தா கேஎல் ராகுல் இஸ் மைல்ஸ் ahead of ஜாஷ் இங்கிலீஷ். பட் போன மேட்ச் வந்து he played a very sensible knock actually against South Africa. அங்க அந்த சிச்சுவேஷன்ல ஜாஷ் இங்கிலீஷ் வந்து அந்த ஒரு 30 ரன் அடிக்காம இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், it would have been a different story actually. He played a very sensible knock, but yeah, KL Rahul அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது. That I agree. I mean, you can't even. I feel Alex Carey was a better batsman than Josh English. எனக்கு personally I feel எனக்கு வந்து ரெண்டு பேருமே இல்ல. Matthew Wade was good. Matthew Wade டீம்லயே இல்லையல. அதான் அவனை ஏன் எடுக்கலன்னு தெரியல. அவன் நல்ல லெஃப்ட் ஹேண்டர், நல்ல ஹார்ட் ஹிட்டர் வேற. Matthew Wade வந்து IPL வரை ஆடுறான். அவன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வரை ஆடுறான். அவன் வந்து he would have been a great thing to do in Ahmedabad. அவனோட ஹோம் கிரவுண்ட் வேற அது. நல்லதான இல்ல, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆமா, அலெக்ஸ் கேரி அதெல்லாம் அதுக்காக எல்லாம் தோக்கணும்னு அவசியம் இல்ல ஜெகதீஷ். இட்ஸ் ஓகே. நம்ம வந்து we will go with 11-0 record, so it's okay. நம்ம தோக்கறத பத்தி பேசவானா guys. Let's not even worry about let's not even worry about. We should be absolutely confident going by 10 on 10ல வெச்சிட்டு இருக்கோம். ஆஸ்திரேலியா வின் பண்ணலையா? 2003லயும் 7ல எப்படி வின் பண்ணாங்க? they dominated and win. இந்த மாதிரி this is a world cup which belongs to India. 10 on 10, 11 on 11 நாளைக்கு அவ்வளவுதான் பீரியட். அதுல क्वेश्चन இல்ல. எப்படி தோக்க போறோம்னா அவங்க தான் யோசிக்கணும். நம்ம அத பத்தி கவலைப்படவேனா. கண்டிப்பா வந்து அந்த நெகட்டிவ் மைண்ட் செட் வெச்சுக்காதீங்க. I mean, what if we slip in the final இது அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஐ திங்க் திஸ் டீம் இஸ் வெல் எக்விப்ட். கண்டிப்பா வந்து நம்ம ஜெயிப்போம் இந்த வாட்டி. லெட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அவர் டீம். ஏன்னா வந்து ஒரு என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இந்த டீமால வந்து தே கேன் கம் பேக். ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம், ஒரு 2 for 3ல இருந்து we were able to come back and convincingly win against Australia. அதை விட என்ன கான்ஃபிடன்ஸ் வேணும்னு சொல்லுங்களேன் நம்ம டீமுக்கு வந்து. we have done it against the same Aussie attack தான், bowling attack தான். So I don't think point. If at all a few teams played like ODI and not T20 in Pata, India was one team which played real ODI cricket. Second team I will say is Afghanistan. These are the only 2 teams which played like a 50 over game. Michaperla and avasarapattu out ஆறது அதெல்லாம் இருந்தது. I mean, they would have played 1 or 2 good matches, but India has been consistent throughout and they played very very sensibly. And the அடிச்சு அவுட் ஆகாமல I mean பார்த்து கேர்ஃபுல்லா ஒத்தாலனா இன்னொருத்தன் சொல்லிட்டு they've been very very thick. So there's no need to panic. ஆமா, I'm sure. யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி we had a series against them. ஹோம்ல தான் விளையாடினோம். we beat them. அவங்க ஹோம்ல வந்து டெஸ்ட் சீரிஸே ஜெயிச்சிட்டோம். one thing that I will tell about Aussies though is இந்த லக் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மஞ்சள் லக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு எப்பயுமே வந்து. ஸோ தட்ஸ் வை இன்ஃபேக்ட் இப்போ இதுலேயே வேர்ல்ட் கப்லேயே சில மேட்சஸ்லாம் அவங்க தோத்துருக்கலாம் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஆப்கானிஸ்தான் கேம், ஈவன் தட் லாஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, சம்படி ஸ்டாண்ட்ஸ் அப் அண்ட் ஏதோ ஒரு ஸ்பார்க் இருக்கு, டக்குன்னு அவங்கள ஜெயிச்சிடுறானுங்க. அந்த லக் ஃபேக்டர் மட்டும் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் போகிறோம். லைக் இந்த திடீர்னு வந்து ஒரு குர்டாம்போக்கில் எவனா ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடாமல் அப்படி இருந்தாலே போகிறோம், நம்ம ஜெயிச்சிருவோம். ஐ மீன் ஏற்கனவே வந்துருத்தோம் உங்களுக்கு. நமக்கு இதுவரையும் லக்ல ஜெயிக்கல. நம்ம எல்லாம் கான்பிடண்டா ஜெயிக்கும். ஆஸ்திரேலியாவோட லக் ஆல்ரெடி கான். 2 மேட்சுமே சவுத் ஆப்பிரிக்காவும் சரி ஆப்கானிஸ்தானும் சரி they came because of luck. வச்சுன்னா நம்மளுக்கு தான் அந்த லக் ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணும் இந்த வாட்டி. So don't worry. Again, I will say 75-25 India. Okay. Darshan? The 50-50 India, Hari. 50-50. Okay. Sriram? 50-50 India.
I am with Malo. 75-25. India. மலை வந்து எப்பயுமே கன்சர்வேட்டிவா தான் சொல்லுவாரு. மலை என்ன இல்ல சொல்றாரு? கான்ஃபிடென்ட் தான். 60-40 போறேன் நான். மலை இது இருக்குல்ல எல்லா கேம்லயும் யாருக்கு எப்ப கேட்டான்ல 50-50 அப்படின்னுவாரு. மேக்ஸிமம் 52-48. மேபி அது ஒரு சூப்பர்ஸ்டிஷனா இருக்கலாம்ல ஸ்ரீ. ஆமா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் பெட்டர். நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்களோ அதே செய்யுங்க. அதே சூப்பர்ஸ்டிஷன் தான். அதேதான். சூப்பர். யா ஐ நோ பேட் டே இருக்குங்க. ஐ மீன் நம்மதுலயே வந்து we might have a bad day, but we are just hoping that bad day does not come on the day of the final. And ஆஸ்திரேலியாக்கு இந்த மஞ்சளுக்கு வந்து அடிக்காம இருக்கணும். அது மட்டும்தான் நமக்கு. ஏதாவது 1-2 ஒரு க்ளோஸ் டிஆர்எஸ் டிசிஷன்ஸ் ஒரு க்ளோஸ் இது வந்து ஏதாவது அவங்க அத மாதிரி ஓசி அடிப்பானுங்க ஆஸ்திரேலியா. நமக்கு அந்த மாதிரி ஓசி அடிச்சதே கிடையாது. ஆஸ்திரேலியாக்கு பாத்தீங்கன்னா போன மேட்ச் கூட அந்த லபுஷேன் ஒரு எல்பிடபிள்யூ வந்து பயங்கர ஓசி டிஆர்எஸ் கால் வந்து. ஸோ இதை மாதிரி ஓசிலாம் அவங்களுக்கு அடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இருந்தா போறோம். ரகு 100% இந்தியா நீங்க சொல்ற மாதிரி. நான் வந்து ஐ திங்க் இட் வில் பி a 65-35 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. அது என்ன ஜெகதீஷன் வந்து அம்மன் துணைன்னு போட்டிருந்தாரு. எல்லோக்கு மஞ்சளா அம்மன் மஞ்சள் எல்லோ கலர். அம்மன் கிட்ட இருந்தா வீரவேல் வாங்கியாச்சு சூரசம்ஹாரத்துக்கு. வெற்றிவேல் வீரவேல் தான். நாளைக்கு சூரசம்ஹாரம் தான். You can never waste a bowler. Bring Ash for Siraj. Ash will add திருச்செந்தூர்ல இருந்து டெலிகாஸ்ட் இருக்கு. ஆமாமா ராம் கௌஷிக் இதே தான் நானும் நாகு ஸ்ரீராம் எல்லாமே இதே தான் பேசிட்டு இருந்தோம். இஃப் யூ மேன் டு மேன் கம்பேர் பண்ணா ஆசிஸ் வந்து ஆஷை தான் ரொம்ப பயப்படுவாங்க சிராஜோட. ஆஷ் adds more value to the playing 11, especially in Ahmedabad where the ground is slightly bigger and it's going to aid more spin. Flat or dry இருக்கும். There is not going to be any swing at all. Bowlers who bowl those cutters, like for example இப்போ ஒரு கமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டர் தான் போடுவாங்க நாளைக்கெல்லாம் வந்துட்டு. They won't bowl the seam up deliveries போட மாட்டாங்க. They'll try to hit the deck, bowl lot of cutters. ஸோ ஆஷ் மாதிரி பவுலர் வந்து வில் பி மோர் யூஸ்ஃபுல். சிராஜ்லாம் வந்து உங்களுக்கு ஓடி வந்து ஃபுல்லர் லென்த் போடுவான். ஹீ கீப் லுக்கிங் ஃபார் ஸ்விங் எராட்டிக்கா போடுவான். அன்னைக்கு வைட் ஆஃப் தி ஸ்டம்ப் போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி வாஸ் சோ பேட். அன்னைக்கு எப்பா எனக்கு பயமா இருந்தது. என்னடா எல்லா பாலையும் வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அது அந்த ஸ்ட்ராட்டஜியே பேட் ஸ்ட்ராட்டஜி. யா ஐ நோ. அது எக்ஸிகியூஷன் அதோட வொர்ஸ்டா இருக்கு. Super. Hey, just a quick updates about Ahmedabad. Weather was very good. I mean, weather is very good rather. நல்லா இருக்கு, ப்ளசண்டா இருக்கு. ஸோ ரொம்ப வெயிலாகவும் இல்லை, இதுவாகவும் இல்லை, குழுன்னு கொஞ்சம் லைட் இதுவாக தான் இருக்கு. அண்ட் செகண்ட் திங் இஸ் நோ ரெயின் ஆர் எனி திங் ப்ரெடிக்டட். ஸோ அதனால அதுவும் கவலைப்பட வேணாம். அண்ட் லைக் அவுட் ஆஃப் த திங் ஹார்ட்லி தெர் வில் பி எனி மஞ்ச சட்டைஸ் இன் த ஸ்டேடியம். ஸோ அதனால தட் வில் ஆல்சோ பி ஃபேவரிங் அஸ். And with lot of hype and everybody, I think Australian Deputy PM is also coming polrika. So with our PM, so it is going to be a highly diplomatic event also in terms of a lot of dignitaries visiting and lot of security beef ups everywhere. Lot of excitement. The city ulla ponavane theriyadhu, airport la irundhe ella edathiliyum and World Cup fever theriyadhu ella edathiliyum. So I'm sure it's going to be a cracker of the game and we couldn't have asked for a better finals. Like a good opponent, worthy opponent also. See, என்னதான் சொல்லி நம்ம ஆப்கானிஸ்தானை மீட் பண்ணணும்னு சொன்னா கூட அவங்களாம் என்னைக்கோ ஒரு நாள் அடிச்சுட்டு போறாங்க. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா இஸ் கன்சிஸ்டன்ட் 8 times finals is not a joke. So for the viewers also, right? See, honestly speaking, the two best teams of the tournament made to the final, right? Australia first 2 match தோத்தாலும் அதுக்கப்புறமா they won 7 in a row and then the semi-finals 8 in a row. நீ நம்மளா கிண்டல் பண்ணிருந்தோம் தெரியுமா? 10வது இடத்துல பார்த்துட்டு ஒரு எல்லா ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சிருந்தோம். 10th பிளேஸ்ல கூட இருந்தாங்க. அது வந்து ஆனா we knew Aussies are going to come back. ஏன்னா Aussies வந்து they never had a ஒரு புவர் வேர்ல்ட் கப் இருந்ததே கிடையாது. they know how to come back from situations. ஜெகதீஷ் சொல்றாரு I hope tomorrow someone will hit a century run usual அப்படின்றாரு. ஜெகதீஷ் அதான் சொல்லிட்டு இருந்தோம் நாங்க. சுப்மன் கில் will be the one this time. அவனோட இந்த வாட்டி ஏன்னா போன கேம் வந்து கிராம்ஸ் வந்து he missed it. so சுப்மன் கில் might hit a century this time அஹமதாபாத்ல. சூப்பர். ஓகே, கிரேட் டிஸ்கஷன். thank you all for ஜாயினிங். நம்ம வந்து லெட்ஸ் பார்ட்டி ஆஃப்டர் த கேம். கேம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலோ நீங்களும் ஊருக்கு போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க. நம்ம வந்து வில் ஹாவ் அ பார்ட்டி, ஒரு சூப்பர் பார்ட்டி வைக்கலாம் இங்கே. வில் ட்ரை டு சி, வில் ஹாவ் சம் கான்டெஸ்ட், வில் ட்ரை டு சி இஃப் வி கேன் டிஸ்ட்ரிபியூட் சம் ஸ்வீட்ஸ் ஆல்சோ டு ஆல் அவர் பீப்புள் ஹியர்.
சரியா All the best, India. It's India, favorite. all the best. So சிராஜ் let's win. ஐ மீன் பாலா கரெக்ட் தான். சிராஜ் ஆர்சிபி வருஷனுக்கு தான் போயிட்டான். அதனால வந்து கொஞ்சம் நடுவில் அவன் ஹி ஹாஸ் டு கம் பேக் டு ஃபார்ம். பார்ப்போம். நாங்கள் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், திடீர்னு அந்த ஒரு சர்ப்ரைஸ் மூவ் பண்ணான்னா நாளைக்கு சூப்பராக இருக்கும். பார்ப்போம். And see, last point, even if they play the same team, let's not Karchikottive Siraj. So let's support him. I mean, see, we all know, see, honestly speaking, right, 99.99% they are going to go with the same level. He is doing his best. I mean, என்ன பண்றதா? He is doing his best. And see, fielding ல கூட பாத்தீங்கன்னா, I mean, அவன் பாவம் எஃபர்ட் போடுறான். பார்த்தா பாவமா தான் 2 வாட்டி டைவ் அடிச்சு பந்து தாண்டி போயிட்டு முடியல அவனால. அவ்வளவுதான். He is doing his best and டைவ்லாம் அடிக்கிறான். So let's give him the benefit of doubt. Even if he comes, let's go all out and support him. That's what is. சூப்பர் ஸ்டார் இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு ரகு. வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிக்குவோம். நாங்க எங்க ஃளைட்லயே வருவார்னு எதிர்பார்த்தோம். 12:30 மணி ஃளைட்ல வரான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மத்தியானமே வந்துருவார்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வராரா? வராரு. சூப்பர் ஸ்டார் வராங்க. அப்பனே ஜெயிச்சிரும். ஓகே. இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சிராஜ் வந்து ஓகே நல்லாதான் ட்ரை பண்றாரு, நல்ல இது. நம்ம வந்து கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் செலெக்ஷனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் முதல்லலாம். கரெக்ட். நம்ம செலக்டர்ஸ் அந்த கோச் வந்து ப்ரூவ்ட் தட் தே வர் பெர்ஃபெக்ட். அதே மாதிரி மேபி நம்மலாம் இப்ப சிராஜை பத்தி பேசிட்டு இருக்கோம். தே ஹேவ் அ விஷன். எனக்கு ஏன்னா யூ ஹேவ் டு கிவ் them the benefit of doubt. இப்போ இல்ல உங்க வாய்ப்பு பலிக்க ஸ்ரீராம் ஏசியா கப் ஃபைனல்ஸ்ல இப்படிதான் சொல்லி 6 விக்கெட் அடிச்சாம போட்டு அது மாதிரி எடுத்ததான். இந்த வேர்ல்ட் கப்லயே எடுத்துக்கோங்க. when Shami started bowling well, we were all saying like சிராஜ் வந்து மட்டமா போடுறான், அவனை தூக்கணும். Shami has leapfrogged Siraj as a second bowler னு. அடுத்த கேமே வந்து திரும்பி ஸ்ரீலங்காவை சுருட்டினான் 6 விக்கெட் எடுத்து. So maybe this is time for Siraj to shine. Even if it comes, he will come with a lot of determination. So அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். பாப்போம். So சிராஜ் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் எடுப்பாரு. அது நல்லா தான் இருக்கும். Yeah. Thank you guys. Nice catching up. Best wishes Malo. Safe. Thank you. All right. Thanks everyone. பாப்போம். Bye.